விஜய் வந்து பணம் ஏறுவாரா? ஐயா ஸ்டாலின் வந்து ஏறுவாரா? சொல்லுங்க, ஏறுவாரா? பணம் ஏறுவாரா? எடப்பாடி ஏறுவாரா? விவசாய கிராமத்துல இருந்து வந்தவர். கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க, அதை சரி பண்ணுங்கன்னா அது பண்ண முடியல. ஆனா விவசாயத்துல இருந்து வந்தவர். ஒரு நாள் இங்க பாருங்க, ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவாரு. அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் மூடப்படும். தயவு செய்து வாலிப பொண்ணுங்க, வாலிப பசங்க காதல் காதல்னு போயிட்டே இருக்காங்க. தமிழ் தேசியத்தை காதலிங்க. சினிமா துறையை பாத்தீங்கன்னா காதல் காதல் சீரழிந்து போய்விடும். புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். புரட்சி செய், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நண்பகல் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பனைமரம். இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம். எப்படி? தமிழ்நாட்டின் தேசிய மரம். ஆனா இந்த பனைமரத்துல இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல, அதாவது எங்க அண்ணம்பாடியில பணம் பாலை, பத்திரகாளி அம்மன் பாலை, நம்ம தாயோட பாலை இறக்க தடை. இதுதான் திராவிட மாடலாடா? ஒரு நாள் இங்க பாருங்க, ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவாரு. அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் மூடப்படும். எங்கள் பழங்காடுகள் அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும். பனை மரங்கள் பாதுகாக்கப்படும். புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். புரட்சி செய், நாம் தமிழர். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். போப்ஸ் காலேஜில் டிகிரி முடிச்சிட்டு பனையேற தொழில், நம்ம பாரம்பரியமான தொழிலை விட்டுறக்கூடாது. ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கியவர் நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மக்களே, தயவு செய்து வாலிப பொண்ணுங்க, வாலிப பசங்க காதல் காதல்னு போயிட்டே இருக்காங்க. தமிழ் தேசியத்தை காதலிங்க. சினிமா துறையை பாத்தீங்கன்னா காதல் காதல்னு சீரழிந்து போய்விடும். நான் அண்ணன் சொன்னேன், ஃபுல்லா காதல் லவ் தோல்வி ஆயிட்டே இருக்கு. தம்பிங்க, உனக்கு முதல் காதலி உன் பனைதான். இப்போது பனையை காதலித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் நிச்சயமாக உயர்வேன் ஒரு நாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.